Hello guys, welcome back to our channel. Makeup video போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சோ அதனால இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான சாஃப்ட் glam மேக்கப் லுக் தான் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். गाइस நான் ஹெட்பேண்ட் போட்டுக்கிறேன். நீங்களும் வந்து இந்த மாதிரி ஒரு ஹெட்பேண்ட் போட்டுக்கோங்க. அப்பதான் ஹேர் வந்து உங்க மேக்கப் போடும்போது ஃபால் ஆகாம இருக்கும், இல்லைன்னா இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஹேர். அண்ட் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் ஃபேஸ் வாஷ் வந்து பண்ணிக்கோங்க ஒரு நல்ல கிளென்சர் யூஸ் பண்ணி. அண்ட் உங்களுக்கு நான் வந்து ஹிமாலயாஸ் சஜஸ்ட் பண்ணுவேன். ஹிமாலயாஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ஃபேஸ் வாஷ். ஸோ நான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ நான் வந்து டோனர் வச்சு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது வந்து மினிசோவோட டோனர், ஆலோவேரா டோனர். ஸோ இந்த ஃபேஸ் ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்க போறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து ஹேண்ட்ஸ் வச்சு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போதான் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம ஃபேஸ்க்குள்ளே போகும், ஃபேஸ் நல்லா க்ளோவாக தெரியும். நெக்ஸ்ட் வந்து சீரம் போட போகிறோம். இதுவும் வந்து மினிசோவோட சீரம் தான். இது ரைஸ் சீரம் சொல்லுவாங்க. இது நான் வந்து மினிசோ ஹாலில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன். இப்போதான் நான் இது யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அது எனக்கு என்னமோ இது யூஸ் பண்ணும்போது நல்லாவே வந்து இருக்கு, நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது எனக்கு. ஸ்கூலுக்குமே வந்து நான் ரெகுலராக இது வந்து போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில். ஸோ இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஃபேஸில் வந்து நல்லா அது போய் அப்சர்வ் ஆகும். அப்புறம் வந்து நம்ம மேக்கப்பும் நல்லா வந்து க்ளோவாக அப்போ தான் தெரியும். ஸோ இப்போ என்னோட ஃபேஸ் வந்து நல்லா க்ளோவாக தெரியுது. அண்ட் டோன்ட் ஃபர்கெட் யுவர் நெக் அண்ட் ஐஸ். ஐஸ் மட்டும் நிறைய பேர் வந்து மறந்துடுவாங்க, ஐஸ் அண்ட் நெக். ஸோ நெக்குக்கும் வந்து அதே அமௌண்ட் ஆஃப் ப்ராடக்ட்டை நெக்லேயும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆர் உங்கள் கையில் கொஞ்சம் மீதி இருக்கும்ல, ஸோ அதுவே நீங்கள் வந்து உங்கள் நெக்கில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாய்ஸ்சரைசர் போட போகிறோம். மாய்ஸ்சரைசரும் வந்து நான் மினிசோல வாங்கினது தான். டியூ ட்ராப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்னு சொல்லிட்டு அந்த ஆசிட் யூஸ் பண்ணி செஞ்சுருக்காங்க. இது வந்து சூத்னிங் ஜெல் சொல்லுவாங்க. ஃபேஸ் வந்து நல்லா சூத்னிங்காக இருக்கும், அதனால சூத்னிங் ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கிளியராக இருக்கும் இது. ஸோ இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் மட்டும் உங்கள் ஃபேஸில் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபேஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும் மேக்கப்லேருந்து. எவ்வளோ தான் ஹேர் பேண்ட் போட்டாலும் இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு உங்கள் ஹேரை வந்து நல்லா இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து விழாமல் இருக்கும். இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது நம்மளுக்கு. மாய்ஸ்சரைசர் போட்டாச்சு. ப்ரைமிங்க்கு வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறதில்ல எந்த பிராண்டதும். லைக் ஐம் கோயிங் டு யூஸ் ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஆலோவேரா ஜெல்லும் வந்து ப்ரைமர் மாதிரி தான் ஆக்ட் ஆகும். இது வந்து அப்படியே நம்ம ஃபேஸில் போட்டோன்னே அப்படியே அந்த பிசு தனம்லாம் இல்லாமல் அப்படியே அதை மேட்டை நம்ம ஸ்கின் ஆக்கிடும். அண்ட் மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் அப்ளை பண்ணும்போது அது நல்லா ஸ்மூத்தாக கிளைட் ஆகும். ஸோ இதை வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா இந்த மாதிரி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மேக்கப்புக்கு வந்து நம்ம கன்சீலர் யூஸ் பண்ண போகிறதில்ல, ஃபவுண்டேஷன் தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபவுண்டேஷனுக்கு வந்து ப்ளம்மோட சாஃப்ட் பிளெண்ட் ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன். இது நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். எனக்கு இந்த ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா மேட்டாகவும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு பேலட் மாதிரி இருக்குது, அதில் நான் எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள். எடுக்கும் போதே நிறைய எடுத்துடாதீங்க, அப்புறம் உங்கள் ஃபேஸோடு நிறைய எடுத்துட்டீங்கன்னா ப்ராடக்ட் தான் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பிளெண்டரை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி டாட்டாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம ஃபேஸில் வந்து ஈவனாக அது ஸ்ப்ரெட் ஆகும். நிறைய பேர் அப்படியே வந்து அப்ளை பண்ணுவாங்க. நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இப்படி அப்படியே அப்ளை பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கு முன்னாடிலாம் வந்து பிளெண்டரே இப்படி டச் பண்ணி இப்படி போட்டேன். ப்ராடக்ட் பாதி பிளெண்டர்லேயே வந்து போயிடும். ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி டாட்டாக வைங்க. இப்படி வச்சிங்கனாலும் இமீடியட்டாக பிளெண்ட் பண்ணிவிடுங்க, இல்லைனா ட்ரை ஆகிடுச்சுன்னா அப்படியே திட்டாக நிற்கும். ஐஸ் ஏரியாவில் மட்டும் கொஞ்சம் அதிகம் அப்ளை பண்ணிவிடுங்க, ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து கன்சீலர் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஃபவுண்டேஷனை தான் வந்து நம்மளுக்கு கன்சீலராக வந்து ஒர்க் பண்ண போகுது.
போட்டு தேய்க்காம இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்க. டேப் 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 பண்ணிட்டே வாங்க. ஸோ இப்போ நம்ம போட்டோன்னே வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் காம்பேக்ட்லாம் வச்சு செட் பண்ணிட்டோன்னே அது செட்டில் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து காம்பேக்ட் பவுடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் நிறைய காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு லாக்மே வந்து என்னமோ என் ஃபேஸ்க்கு செட் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகுது. எனக்கு அதோட ஃப்ராக்ரன்ஸ் கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அப்ளிகேட்டர் வந்து நான் அதோட யூஸ் பண்ண போகிறதில்ல. இது ரொம்ப ஒரு மாதிரி கட்டியாக எனக்கு ஃபீல் ஆகும். அதனால் நான் வந்து வெளியில் வாங்கினேன் இது. ஸோ இது நல்லா பிளெண்ட் பண்ணும் நல்லா நம்ம ஃபேஸில். ஸோ அதுதான் நான் வந்து காம்பேக்ட் பவுடருக்கு யூஸ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மொத்தத்தையும் வந்து டஸ்ட் அவுட் பண்ண போகிறோம். இல்லைனா வந்து நம்மளுக்கு அப்படியே திட்டாக தெரியும். இந்த மாதிரி டஸ்ட் அவுட் பண்ணிடுங்களேன், அப்படியே அழகாகிடும் ஃபேஸு. நிறைய பேர் வந்து தலையை மறந்துடுவாங்க, மேலே இருக்க நெத்தியை. நானே நிறைய தடவை மறந்துருக்கேன். ஸோ நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. சில பேர் நெக்கில் அப்ளை பண்ணிட்டு அதை துடைக்கிறதுக்கு ரொம்ப வெறுப்படுவாங்க. நானும் நிறைய தடவை இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன். பேஸை செட் பண்ணுறதுக்காக நான் வந்து வெஸ்ட் சைடில் வாங்கினேன் இந்த ஒரு ஃபேஸ் க்ளோ மிஸ்ட் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா இருக்கும், சூப்பராக நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே க்ளோ ஜிகுன்னு இருக்கும். ஸோ இது நம்ம வந்து ஒரு சாஃப்ட் கிளாம் மேக்கப்னால இது யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் இதை போட்டு தேய்க்காதீங்க. தேய்க்காமல் டக்குன்னு அப்ளை பண்ணினோட இப்படி அடிச்சு அப்படின்ட்டு தேய்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் மாதிரி எடுத்து அதை இந்த மாதிரி எடுத்துருங்க. எக்ஸஸ்லாம் கூட வந்துடும் இதுலேயே. ஸ்மெல் செம்மையாக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்போல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு இருக்கும் இந்த மேக்கப் பார்ட்லேயே. ஏன்னா எனக்கு இது ஒரு ஸ்மெல் அப்படியே அவ்வளோ பிடிக்கும். இந்த சாக்லேட் லவர்ஸ்லாம் கண்டிப்பாக இந்த மிஸ்ட் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். சாக்லேட் ஸ்மெல் அப்படியே வரும். இது வந்து நெக்கில் வந்து மெயினாக யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ நான் நெக்கில் அப்ளை பண்ண போகிறேன். செம்ம சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து நம்ம தேய்க்கக்கூடாது, மறுபடியும் இந்த மாதிரி அப்படியே விட்டுருங்க. அதுவே கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐ லுக் தான் பண்ண போகிறோம். ஏசி ரூமில் குளுன்னு இருக்கும் போது கையில் வந்து நான் ஒரு காஃபி கிராப் பண்ணியிருக்கேன். செம்மையாக இருக்கும் இந்த மாதிரி டைமில் வந்து காஃபி குடிக்கிறது. சூப்பராக இருக்குது. இது வேறு நல்லா வந்து நான் பீட் பண்ணி இந்த காஃபி ரெடி பண்ணியிருக்கேன். நான் ஐஸ்க்கு யூஸ் பண்ண போகிற பேலட் வந்து ஹிலாரோட தான். இது நான் வந்து பெங்களூரில் வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஷாப்பிங்கில் இது வாங்கியிருந்தேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்க ஷேட்ஸ். ஃபேஸ் ஜூமில் இருக்குன்னு பயந்துடாதீங்க. நான் வந்து ஐ லுக் வந்து நல்லா கிளியராக தெரியணும்னு தான் வச்சுருக்கேன். ஸ்க்ரீனில் தெரியல, இந்த கலர் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு இமேஜினரி லைன் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். அப்போ தான் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கண்ட ஒரு லைன் மாதிரி தெரியல, அங்கே அப்படியே ஈவனாக வந்து இந்த ஐஷேடோ கலரை வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். சைமல்டேனியஸாக 2 கண்ணுக்கும் வந்து நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு பர்ஃபெக்டாக ஐ லுக் வரும். நெக்ஸ்ட் இந்த மெஜந்தா பிங்க் எடுத்து நான் அவுட்டர் கார்னருக்கு கொடுத்துக்கிறேன். நான் போட்ட இமேஜினரி லைன்லேருந்து ஃப்ரண்ட் வரைக்கும் இந்த மிடில் ஆஃப் த ஐஸ் வரைக்கும் நான் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்க போகிறேன். நெக்ஸ்ட் வந்து கிளிட்டர் பார்ட் தான். இதுதான் நம்மளோட ஐ லுக்கே வந்து சேஞ்ச் பண்ண போகுது. ஐஸில் வந்து லைட்டாக கொஞ்சமாக கிளிட்டர் போட்டு உங்கள் ஹேண்ட்ஸ் வச்சு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ கொஞ்சம் ஈஸியாக வந்து நம்ம அப்ளை பண்ண முடியும். அண்ட் அதே மாதிரி இன்னும் கார்னர்ஸ்க்கும் நான் கொடுத்துக்கிறேன். ஒரு குட்டி கேமரா கிளிச் ஆகிடுச்சு, அதனால் அதை மட்டும் மன்னிச்சிக்கோங்க. அதே நியூட் பிங்க் ஷேட் எடுத்து வாட்டர் லைனில் வந்து நான் வரைஞ்சிக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு கண்ணுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்கு நம்ம பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம கண் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக தெரியும். நெக்ஸ்ட்டு ஐலைனர் தான் ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு மிடில் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் வந்து விங்ஸ் போடுற இடத்துல வந்து ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு கார்னர்லேருந்து அந்த டாட் வரைக்கும் ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஸோ 2 கண்ணுக்கும் வந்து ஒரே மாதிரி போட்டு என்னோடய வாழ்க்கையிலேயே முதல் தடவை நான் போட்டிருக்கேன். அண்ட் இப்போ வந்து நம்ம விங்ஸ் வரைய போகிறோம். நான் ஏகப்பட்ட ஐலைனர் டியூட்டோரியல்லாம் பார்த்து தான் வந்து ஐலைனரே ட்ரா பண்ண கற்றுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் போட்டுக்கோங்க. ஸோ கண் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஐ லுக் வந்து டன் ஆகிடுச்சு. ஸோ ஃபைனல் பார்ட் வந்து ஐ லுக்கில் நம்ம முடிக்க போகிறோம். எதை வச்சு முடிக்க போகிறோம்னா வந்து மஸ்காராவை தான் வந்து முடிக்க போகிறோம். ஸோ கர்லர் நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணலாமா? வேண்டாம், இன்றைக்கி நம்ம கர்லர் யூஸ் பண்ணாமல் வெறும் மஸ்காரா யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி மஸ்காரா டைட்டாக இருக்கும் போது என் வாழ்க்கையில் நான் வெறுத்துருவேன். எப்படி கொதறி வச்சுருக்கேன் பாருங்க. ஸோ இப்படி எடுத்துக்கோங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கிறது மட்டும் அப்படி இதில் இப்படி தடவி விட்டுருங்க. ஏன்னா அதுதான் மெயினாக நம்ம மேக்கப் அசிங்கமாக்கும். அந்த இடம் தான் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணும்போது. ஓகே, இப்படி எடுத்துக்கோங்க. இப்படி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை அப்படியே ஈவென்ட் பண்ணிட்டு
ஐயோ, நான் வந்து ஒரு ஹேக் பார்த்தேன். இது வந்து காஞ்சோன்னு சுரண்டி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு, இதை நம்ம டக்கு டக்குன்னு அப்ளை பண்ணலாம். அது கொஞ்சம் காஞ்சிட்டு நம்ம ஸ்பூன்லேருந்து எடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்க்கலாம். வரலன்னா ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த லேஷஸ்ஸு, கர்லரு இதெல்லாம் வந்து நம்ம ஐஸை நல்லா பெருசாக பாருங்க கைஸ். இந்த கண்ணுக்கும் டிஃப்ரென்ஸ். இது செம்ம பெருசாக சூப்பராக தெரியுது. இது கொஞ்சம் குட்டியாக இருக்குது. இதையும் நம்ம இப்போ ஆக்கிடலாம். இது பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து லேஷ் நல்லா தூக்கி நிற்கும். வா, இப்போ நம்ம 2 லேஷுமே நல்லா கர்ல் ஆகிடுச்சு. அண்ட் கீழே மறந்துடாதீங்க. அது ரொம்ப அப்படியே திட்டாக நிற்கிற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. ஸோ எனக்கு இந்த மேப்ளினோட மஸ்காராவில் பிடிச்ச விஷயமே இதுதான். செம்மையாக நம்ம ஐஸை நல்லா இதை பண்ணிடுவோம். அண்ட் எனக்கு இது நினச்சாதான் இப்போ பயமாக இருக்குது. இதை ரிமூவ் பண்ணவே முடியாது. எதுலேயோ வச்சு ரிமூவ் பண்ண முடியாது. நார்மலாக நம்ம ஒரு கிளென்சிங் பாம் வச்சு ரிமூவ் பண்ண ஆகிடும். நான் ஆயில் தான் யூஸ் பண்ணேன். இப்போது வந்து நம்ம ப்ளஷ் ஹைலைட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஹேக் பண்ண போகிறோம். ரிமூவ் ஆயிடுச்சுப்பா. இந்த இடம் கொஞ்சம் பிங்காக தெரியும். ஏன்னா வந்து இப்போ நம்ம அந்த தொட்டு நல்லா கீறினதுனால அந்த இடத்துல வந்து லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிடுங்க. ஸோ அந்த இடம் கொஞ்சம் இதாகிடும். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா டேப் பண்ணி. வாவ், செம்மையாயிடுச்சு. எனக்கு அப்படியே ஆச்சரியமாக இருக்குது. எப்படி தான் இந்த ஹேக்கெலாம் கண்டுபிடிக்கிறாங்களோ. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஐலுக்கு வந்து முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ப்ளஷ், ஹைலைட்டர், லிப்ஸ்டிக் 3 தான். நான் வந்து இந்த ப்ளம்மோட ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நான் யூஸ் பண்ண வரைக்கும் ப்ளம்மோட ஸ்ட்ரோக் க்ரீம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இதையுமே வந்து தேய்க்காமல் போட்டு டேப் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ணுற இந்த மேக்கப் லுக்கில் ஹைலைட்டர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். 2 சீக்ஸ்லேயே வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் 2 சைடும் ஒரே மாதிரி அப்ளை பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டான ஒரு லுக்கு கிடைக்கும். மூக்கில் மட்டும் மறக்காமல் ஹைலைட்டர் அப்ளை பண்ணிடுங்க. அது நம்ம நோஸ் ரொம்ப சூப்பராக காமிக்கும். மூக்கு மட்டும் இல்லை, உங்களோட சின்னிலையும் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் செம்ம க்ளோவாக இருக்கும் நம்ம ஃபேஸ். மூக்கில் தண்ணியும் ஒழுகுது. சிரிச்சா நல்லா க்ளோவாக அழகாக இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து ப்ளஷ் போட போகிறோம். என்னோடய ஃபேவரட் பார்ட். ஸோ ப்ளஷ்க்கு வந்து நான் அந்த பேலட் ஒன்று எடுத்துக்கிறேன். இது வந்து நான் துபாயில் வந்து ஒரு ஸ்டோரில் வாங்கினேன். இந்த மாதிரி உடஞ்சி போன ஒரு பேலட்டு. இது வந்து இதோட பேர் லவ் லெட்டர். சீக்ஸில் ப்ளஷ்ஷு எப்பவும் போல் அப்ளை பண்ணிக்கோங்க. டன். ப்ளஷ் ஹைலைட்டர் போட்டாச்சு. இப்போ லாஸ்ட் திங் வந்து லிப்ஸ் தான். ஸோ நான் ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டேன். மேக்கப் ஸ்டார்டிங்கில் ஸ்கின் கேர் பண்ணும்போது இந்த லிப் பாம் போட்டுருங்க. நான் யூஸ் பண்ணுறது லெபெல்லோட பொமோகிரானட் ஷைன் சொல்லிட்டு. ஸோ இதை நம்ம லிப்ஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னோட ஃபேவரட்டான ஒரு லிப் லைனர், ஸ்விஸ் பியூட்டியோட லிப் லைனர். ஸோ இதுலேயே என்கிட்ட வந்து இதோட லைட்டர் ப்ரௌன் ஒன்று இருந்தது. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த டார்க் ப்ரௌனும் ரொம்ப பிடிக்கும். ப்ரௌன் ஷேடில் இருக்க எல்லா லிப் லைனர்ஸும் எனக்கு பிடிக்கும். ஸோ இதை வந்து லிப்பை லைன் பண்ண போகிறோம். ஸோ வெறும் லைன் பண்ணாமல் நான் இந்த லிப்பை காண்டோரும் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி வந்து பாதி ஆஃப் த லிப்பில் வந்து நீங்கள் நல்லா அதை ஸ்மச் பண்ணி விட்டுக்கோங்க. கீழே வந்து லைட்டாக நம்மளோட லிப் கலர் தெரியும், நம்மளோட நேச்சுரல் லிப்ஸ் கலர். ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ப்ரௌன் ஷேட் ஆர் எனி அதர் ஷேட் உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா ப்ரௌன் லிப் லைனர் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன லிப்ஸ்டிக் போட்டாலும் அது வந்து செட் ஆகிடும். ஸோ நான் வந்து அதுக்கு மாதிரி ஒரு ப்ரௌன் கலர் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். இது வந்து டாஸ்லரோட மைட்டி மேட்டுன்னு சொல்லிட்டு இது ஒரு லிப் கலர். இது சூப்பராக இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி நியூட் ப்ரௌன் ஷேட்ஸ் எல்லாம். ஸோ இதை வந்து நம்ம இந்த இடம் இருக்குல்ல, இங்கே ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கலாம். லிப் லைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். ஸோ லிப் லைனிங் வந்து நல்லா பண்ணிக்கோங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லிப்ஸில் நீங்கள் வந்து லிப் லைனரையே ஃபில் பண்ணிடுங்க. அப்போ தான் அது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். தென் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுங்கள். லைட்டாக செட் ஆகலை, ஸோ அதனால் வந்து நான் கொஞ்சம் பர்பிள் ஷேட் அந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஏன்னா ப்ரௌனுக்கும் இந்த பிங்க் ஒரு பர்பிள் ட்ரெஸ்க்கு வந்து செட் ஆகலை. அதனால் இந்த மாதிரி ஒரு பர்பிள் லிப் ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வந்து
ஜூடியோட பிளரி பிளாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு லிப் கலர். ரொம்ப வந்து நம்மளுக்கு கலர் இதுவாய். இது ரொம்ப போட வேணாம், ஏன்னா லைட்டாக போட்டாலே டார்க்காக இருக்கா, அதனால் அவ்வளோதான். இந்த மாதிரி டார்க் லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணும்போது நீங்கள் டாட்டாக வச்சு யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ வந்து இது ஒரு மேட் லிப்ஸ்டிக்னால நீங்கள் நல்லா வந்து அப்ளை பண்ணுறோன்னே நல்லா அம்மன்னு வந்து பண்ணிகிட்டே இருங்க. பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுவீங்க. அண்ட் ஃபைனலாக வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு திங் என்னதுன்னா வந்து இந்த மாதிரி லிப் லைனர் எடுத்து மறுபடியும் மேலே வந்து நம்ம ஓவர்லைன் பண்ண போகிறோம். அண்ட் அகைன் நம்ம லிப்பை லைன் பண்ண போகிறோம்ல, இது வந்து ரொம்ப டார்க்காக பண்ணிடாதீங்க. எவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ லைட்டாக பண்ணுங்கள், அப்போ தான் லிப்ஸ் வந்து கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு தலையில் இருக்க டேங்கல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இயரிங்ஸ் வந்து வேர் பண்ணிக்கிறேன். இந்த இயரிங் வந்து நான் அந்த திருவிழாவில் வாங்கியிருந்தேன், என்ன ஒரு தனி வீடியோ கூட நான் அதுக்கு அப்லோட் பண்ணேன். ஸோ இந்த கம்மல் வந்து நான் வேர் பண்ணியிருக்கேன். எனக்கு என்னமோ லைட்டாக கிளாஸ் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுது, அதனால் நான் ஜூடியோவில் வாங்கினேன் இந்த ஷிம்மர் லிப் கிளாஸ் போட போகிறேன். இதோட ஷேடை சொல்லிடுறேன், ஷிம்மர் பெரி 08. இதை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடம் இருக்குல்ல, இந்த இடத்துல அதை நான் போட போகிறேன். இன்னொரு டிஷ்யூ எடுத்து இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அப்போ வந்து நம்மளுக்கு பர்ஃபெக்டாக கிளாஸாகவும் இருக்கும், ப்ராடக்ட் கம்மியாக நம்ம லிப்ஸில் கரெக்டாக இருக்கும். ஸோ டன். ஸோ ஹேருக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 பார்ட்டிஷனாக பிரித்து நான் வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணதில்லை, ஸோ இன்றைக்கி தான் நான் பண்ண போகிறேன். என்கிட்ட இத்தனைக்கும் ஹேர் ப்ரொடெக்டிங் ஸ்ப்ரே கூட இல்லை. இந்த ஸ்ட்ரைட்னர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸும் பண்ணதில்லை. நான் வந்து எனக்கு இந்த இடம் கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இல்லை, ஸ்விட்சஸ் எல்லாமே அங்கே இருக்கிறதுனால நான் அங்கே போய் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட்ஸ் வந்து காமிக்கிறேன். வேணும்னா நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பண்ணி கேர்ள்ஸ் பண்ணி எல்லாமே காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போய் ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் வந்து ஒரு சைடு மட்டும் பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப ஸ்மூத்தாகிடுச்சு. எனக்கே ஹாப்பியாக இருக்குது. செம்ம லென்த்தாக இருக்குது. எனக்கு ஆக்சுவலி இவ்வளோ தூரம் தான் இருக்கும், ஆனால் வந்து நல்லா இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஸோ இந்த சைடு நான் வந்து பண்ணிட்டு வந்திருக்கேன். ஃபேஸ்க்கும் இந்த ஹேர்க்கும் செம்மையாக இருக்குது. மொத்தமாக பண்ணிட்டு வந்து காமிக்கிறேன். ஸோ கைஸ் 2 சைடும் பண்ணிவிட்டேன். எனக்கு செம்ம எக்ஸைட்டடாக இருக்குது. செம்ம அப்படியே நல்லா ஸ்மூத்தாக இன்னும். இன்றைக்கி வேறு நார்மலாகவே என் ஹேர் வந்து ஸ்மூத்தாக இருந்தது. இப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ரைட்னிங் வேறு பண்ணியிருக்கோம். இதை நான் லைட்டாக வாரி காமிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது. என்னோடய சிஸ்டர் சொல்கிறா எனக்கு வந்து வேவி ஹேர் தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் ஹேர் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அவள்தை பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும். அவள் சொல்லுவாள் உன்ன மாதிரி எனக்கு வேவியாக பவுன்ஸியாக ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சொன்னான். ஆனால் எனக்கு என்ன மம்மி இப்போ ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டோன்னே என் ஹேர் எனக்கு ரொம்ப தின்னான மாதிரி இருக்குது. ஆனால் ஸ்ட்ரைட்னிங் பண்ணுறதுக்கு முன்னாடி என் ஹேர் செம்ம திக்காக இருக்கும். சூப்பராக இருக்குது. எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக. உங்களுக்கு வந்து நான் வந்து வேவி ஹேர் இருந்தால் நல்லாயிருக்கா இல்லை ஸ்ட்ரைட்னிங் ஹேர் இருந்தால் நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு வந்து நிறைய வருதுன்னு சொல்லலாம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த லுக் பிடிச்சிருக்கு. இந்த மேக்கப் லுக், ஹேர் ஸ்டைல், என்னோட ட்ரெஸ்ஸிங்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஹோப் யூ ஆர் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி யூஸ்ஃபுல் கண்டென்ட்டுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு இந்த லுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம சேனலுக்கு நிறைய புது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்காங்க. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. உங்களோட சப்போர்ட்ஸ் எனக்கு வந்து இன்னும் நிறைய தேவைப்படுது. கண்டிப்பாக என்னை வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.